அளந்த மகா காவியம் இது. இன்று இத்திருக்குறளில் ஒளிந்துள்ள சில அறிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முயற்சியும் உழைப்பும் வள்ளுவர் வழங்கிய முதல் முத்து. விடாமுயற்சி தெய்வத்தான ஆகாது, எனினும் முயற்சி தம் மெய்வருந்த கூலி தரும். கடவுளே கைவிட்டாலும் நம்முடைய வருந்தி செய்யும் உழைப்பு நிச்சயம் பலன் தரும் என்கிறார் வள்ளுவர். விதி என்று முழங்கி கிடக்காமல் மதியல் வெல்ல வழி சொல்லும் மாமருந்து இந்த திருக்குறள் ஆகும். இனிய உறவுகளே, திருக்குறள் வெறும் புத்தகம் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை வழிகாட்டிய. அதிலுள்ள ஆயத்தமாக இருக்கவும். அனைவருக்கும் வணக்கம். உழவர் திருநாள் கவிதை. வியர்வை துளிகள் முத்துக்களாய் சிந்த பண்ணித் தவம் இருக்கும் மண்ணின் மைந்தன் நிற்கும் கோலங்கள் தான் இன்றே ஊர் பசியை தீர்க்கும் நீர்த்துளிகள். பச்சை வயல் வெளி எங்கும் அவன் கஷ்டங்கள் எல்லாம் பலனாய் மாறட்டும். பொங்கும் பானையோடு புகழும் பொங்கட்டும். மகிழ்ச்சிக்கு அவன் இல்லத்தில் நிரந்தரமாகட்டும். உயிரைக்கும் உன்னத தொழில் அதை உலகிற்கு உணர்த்தும் ஏற்பினதே உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பொருள்: உலகம் சுழன்றாலும் அதன் அடிப்படை உழவே. எல்லாம் தொழில்களுக்கும் உழவுதான் தலை சிறந்தது. எனவே உழவை போற்றுவோம், உழைப்பை மதிப்போம். நன்றி. வாழ்த்துக்கள். பரிசனை பெற்று வணக்கம். செந்தமிழே தேன்மொழியே, சீரிழமை தாயே, சிந்தித்த குளிரிடம் வந்தருளும் செம்மை மொழி தாயே, கண்ணலரும் சுற்றி தரும் கனிவான தமிழே, கல்வி சுடர் ஏற்றும் கவி மிகுதி தமிழே, அகத்தியம் தந்தவளே அருண்தமிழ் தாயே, முச்சங்கம் கண்டவளே முழுமதியே தாயே, யாமருந்து மொழிகளும் இனிமையான மொழி பாரங்கும் புகழ் மணிக்கும் பைத்தமிழ் தாயே, உன் பாதம் பணிந்து வணங்குகிறோம். என்றும் நாவில் வாழ்த்துக்கள். தவள். அடுத்து வருகிறார் ஜோஷிகா, 5ஆம் வகுப்பு மாணவி ஜோஷி.